This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா விதமான ப்ராடக்ட்டும் உங்களுக்கு மலிவான விலையிலேயே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி பாருங்கள். டிராகன் கேப்சூலை சுற்றி சுற்றி வந்து பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களை வரவேற்ற டால்ஃபின்கள். சுனிதா வில்லியம்ஸ், புட்ச் வில்மோர் ஆகியோர் வந்த விண்கலம் புளோரிடா அருகே கடலில் விழுந்தபோது அதை சுற்றி ஏராளமான டால்ஃபின்கள் நீந்தி கொண்டிருந்தன. பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களை டால்ஃபின்கள் வரவேற்பதாக நாசா விஞ்ஞானிகள் கமெண்ட் அடித்தனர். கடந்த 9 மாதங்களாக சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தங்கியிருக்கும் சூழலுக்கு தள்ளப்பட்ட இந்திய வம்சாவளியை சேர்ந்த விண்வெளி வீரர்களையான சுனிதா வில்லியம்ஸ் உள்ளிட்ட விண்வெளி வீரர்கள் உற்சாகமாக கை அசைத்தபடி டிராகன் விண்கலத்தில் இருந்து வெளியே வந்தனர். அமெரிக்காவில் போயிங் நிறுவனம் அந்நாட்டின் விண்வெளி ஆய்வு அமைப்பான நாசாவுடன் இணைந்து போயிங் ஸ்டார்லைட்னர் என்ற விண்கலத்தை உருவாக்கியது. இந்த விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் புட்ச் வில்மோர் ஆகியோர் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் தேதி சர்வதேச விண்வெளி மையத்திற்கு சென்றனர். இருவரும் விண்வெளியில் 8 நாட்கள் ஆய்வு செய்துவிட்டு பூமிக்கு திரும்ப திட்டமிட்டப்பட்டு இருந்தது. ஆனால் ஸ்டார்லைட்னர் விண்கலத்தில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இருவரும் பூமிக்கு திரும்ப முடியாத சூழல் ஏற்பட்டது. கடந்த ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி ஸ்டார்லைட்னர் விண்கலம் ஆட்கள் இன்றி பூமிக்கு திரும்பியது. அதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி ஸ்பைஸ் எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்பப்பட்டது. இந்த விண்கலத்தில் 4 வீரருக்கு பதிலாக 2 மட்டுமே சென்றனர். சுனிதா வில்லியம்ஸ் வில்மோரும் சுமார் 9 மாதங்களுக்கும் மேலாக விண்வெளியில் தங்கியிருந்தனர். அவர்களுக்கு பதிலாக புதிய வீரர்களை சர்வதேச விண்வெளி மையத்திற்கு அனுப்புவதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வந்தது. இந்நிலையில் ஒரு வழியாக இன்று அதிகாலை அவர்கள் பூமிக்கு திரும்பியுள்ளனர். சுனிதா வில்லியம்ஸ் வில்மோர் ஆகியோரை பூமிக்கு திரும்ப அழைத்து வர அனுப்பப்பட்ட ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் டிராகன் விண்கலம் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3:30 மணியளவில் பூமியில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. டிராகன் விண்கலத்தில் சுனிதா வில்லியம்ஸுடன் சேர்ந்து புட்ச் வில்மோர், நிக் ஷாக், அலெக்சாண்டர் கார்பனேவ் ஆகிய 4 வீரர்களும் பூமிக்கு பத்திரமாக திரும்பியுள்ளனர். டிராகன் விண்கலம் கடலில் விழுந்தபோது அதை சுற்றி பல டால்ஃபின்கள் வேகமாக சென்று மேற்புறத்தில் நீந்தி கொண்டு இருந்தன. இந்த காட்சிகள் நாசா ஒளிபரப்பிய லைவ் வீடியோவில் பதிவாகி இருந்தன. பூமிக்கு திரும்பிய விண்வெளி வீரர்களை டால்ஃபின்கள் வரவேற்பதாக நாசா விஞ்ஞானிகள் நகைச்சுவையாக கூறியிருந்தனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.